யோசேப்பு யோசிச்சிருக்கலாம், நல்லா நான் போர்த்திபார் வீட்டில் என்ன பண்ணிருந்தேன், நல்ல பேர் வாங்கின்னு இருந்தேன், நல்ல காரியங்கள் இருந்துச்சு, அந்த வீட்டின் எல்லா அதிகாரத்தையும் அந்த வீட்டில் அவங்க மனைவியை விட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் என் மேலே வந்த பழி இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அவங்கள நான் தவறாக நடந்துங்கினேன் அப்படின்னு சொல்லி என்னை இங்கே இப்போ எங்கே போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. யோசேப்பு யோசித்தானே இல்லையோ, ஒரு சமயம் யோசேப்பு இடத்துல நீயும் நானும் இருந்திருப்போம். நான் பண்ணாத தப்பு இப்படி ஆயிட்டேன், நான் பண்ணாத தப்புக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி புலம்பி 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 கடைசி வரைக்கும் பாரோனே கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டோம். இல்ல, இதெல்லாம் நடக்கிற மாதிரி இல்ல, என் லைஃப் மாறுற மாதிரி. ஆமா, ட்ரீம் வந்துச்சு, ஆமா எனக்கு பெரிய பெரிய ட்ரீம் வந்துச்சுங்க, இனி நடக்க போறது அதை பொதிச்சு மூடி வச்சுட்டு இருப்போம். ஆமாவா இல்லைங்களாங்க? நம்ம ட்ரீமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருப்போம். நம்ம ஒரு ஆட்ல நம்பி இருந்தோம், அவர் விட்டு போயிட்டாரு. அவர் விட்டு போனோடனே அவள் தாங்க இதுக்கு மேல என்ன ஆகுது, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த லெவல்ல இருப்போம். யோசேப்பு அவங்களுடைய 2 ஆட்களுக்கு கனவை சொல்றான், அவங்கள போய் நினைவு கூறுன்னு சொல்றாங்க. அப்போ யோசேப்பு அவங்க மறந்துடுறாங்க. நான் சொல்றேன், அழைத்த தேவன் உன்னை மறக்கல. தம்பி மறந்துட்டான், இவங்க உயர்த்தி வைக்குவாங்க, அக்கா உயர்த்தி வைக்கும், தங்கச்சி உயர்த்தி வைக்கும், அந்த குடும்பம் உயர்த்தி வைக்கும், இவங்க உயர்த்தி வைக்கணும், இவங்க கூட வருவாங்க. நோ 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 நோ, அவங்க எல்லாம் மறந்துடலாம். ஒரு லெவலுக்கு போனோன்னு மறந்துடலாம், கவலையப்படாத. பைபிள் சொல்லுது, God did not forget you. தாய் தகப்பன் கூட உன்னை மறக்கலாம், ஆனா நான் உன்னை மறக்கல. அல்லேலூயா. அவர் உன்னை மறக்கல. அவர் என்ன ட்ரீம், நீ என்ன நினைச்ச, போர்த்திபார் வீட்லயே உட்கார்ந்துடலாம்னு நினைச்ச, ஆனா அது போயிடுச்சே, பெஸ்ட் குட் ஒன் போயிடுச்சே. ஆனா God is having a best one. அவங்க நினைச்சாங்க அவன் இந்த வீட்டை ஆட்சி செய்யணும்ன்றது கர்த்தர் சுத்தம் இல்ல, நாட்டை ஆட்சி செய்யணும்ன்றது தான் கர்த்தர் சுத்தம். உனக்கு ஆண்டவர் பெஸ்ட் வச்சிருக்கிறார், அதுவும் வாழ்க்கையில இதோ ஆல்ரெடி he has begun a new thing, a new chapter. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆல்ரெடி ஏற்கனவே உங்க வாழ்க்கையில துவங்க ஆரம்பிச்சுட்டார். இனி உங்க வாழ்க்கையில நன்மையானதை பார்க்க போறீங்க, தீமையானதல்ல, நன்மை பெஸ்ட்டை பார்க்க போறீங்க. இழந்த வீடு, இழந்த லேண்டு போட்டோம் சார், ஆண்டவர் எனக்கு பெஸ்ட்டை வச்சிருக்கிறார். என் லைஃப் ஒரு பெஸ்ட் வைனா வைக்க போறார். ஊரே என்னை நன்மையாய் பேசுற மாதிரி மாத்த, ஊரே உனக்கு கேவலமா பேச்சா இனி லைஃப் வச்சிருக்கியான்னு சொல்றாரு. அதுல நான் வழியை உண்டாக்க முடியும், அதுல நான் ஆறுகளை உண்டாக்க முடியும், உன்னை பெரிய பணக்காரனை ஆக்க முடியும், உனக்கு பெரிய பொசிஷன், எந்த பொசிஷன் எழுந்து நீ போன அதே இடத்துல வாய் பொழுகிற மாதிரி உனக்கு பொசிஷன்ஸை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. All old things are passed away. அவேனா செத்து போய் சவுல் தான், செத்துத பத்தி யோசிச்சுன்னு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில ஒரு மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சு, அது போயிடுச்சு. பட் God wants to begin in you a new life. ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில ஆண்டவர் துவங்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ சாப்டர் God உன் லைஃப்ல துவங்க போகிறார்.